ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த பேர் சொன்னோடனே வாயில் எச்சு விடுற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு. அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயமும் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதக்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் தோரம் பருப்பும் 1/2 கப் கடலை பருப்பும் தாங்க சேர்த்துருக்கேன் உருண்டைக்கு. இது கூட கொஞ்சம் சீரகமும் 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ்க்கு. இது நல்லா கொதிச்சதும் நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் பால் தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் கொண்டு வரும். ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சதும் உருண்டையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம உருண்டையும் வேக வைக்கணும். நல்லா இந்த மாதிரி வெந்து குழம்பு நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் அப்புறம் என்னங்க பரிமாறி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.